வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இன்றைக்கி நாம் எங்கே ரிவ்யூ பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கார்ஸ் ஹொசூர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டரில் 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் ஸ்கார்பியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா வீடியோ கார்ஸ் தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஹொசூர்னாலே தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கார்ஸ் போடுவோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கார்ஸ் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ நான் உட்காந்துருக்க வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்டிகா 2020 மாடல். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெறும் 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் நிறைய வண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஐட்டன் இருக்குது, அதே மாதிரி ஆம்னி இருக்குது, ஈகோ வேன் இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, ஃபோர்டு ஃபிகோ இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே எல்லா இதுலேயுமே இருக்குது. உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் வண்டி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். சிட்டி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது தாண்டி லெஃப்ட் சைடு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒசூர்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதே நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோ பட்ஜெட் வண்டிங்க தான். தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கார்ஸ் 1 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா நான் உங்களுக்கு போடுற வீடியோ ஒன்றே கிடைக்கும். தேங்க்யூ. நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ, கருப்பு கலர், 7 சீட்டர் வண்டி. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 7 சீட்டர். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2004 மாடல். இது பார்த்திங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் லைவில் இருக்குது. மகேந்திரா ஸ்கார்பியோ 2.6 GLX வேரியண்ட்டு வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K03 ஃபியல், டீசல், இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எந்த குறையும் கிடையாது. சூப்பரான வண்டி, 7 சீட்டர். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா, 2 lakhs நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி 2007 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. K34 ஃபியல் பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் தான், கேஸ் என்டாஸ்மெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா 70% இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,15,000, 1,15,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 1,15,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வண்டி, மாருதி ஆல்டோ LXi. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. LXi வேரியண்ட்டு, ஃபியல் பெட்ரோல், 72,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN19 இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் லோக்கல் யூஸ், அதே மாதிரி லாங் டிரைவ் ரெண்டுக்குமே நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் இருக்குது, வித் ரிமோட் கீயோடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,85,000, 1,85,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட்டர். இந்த வண்டியை பார்த்திங்கன்னா DX வேரியண்ட்டு. நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பம்பர், எக்ஸ்ட்ரா லைட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குரோம் செட் அதெல்லாம் கொடுத்து வண்டி வேறு லெவலில் வச்சுருக்காங்க. பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க.
7 சீட்டர் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். நீங்கள் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் ரெண்டுக்குமே பக்காவாக யூஸ் பண்ணலாம். 2007 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. KA03 கர்நாடகா வண்டி. ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியை பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த குரோம் செட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, CRDE இன்ஜினு. ஸோ சீட் கவர் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஒரு 13 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா, 3 lakhs. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு, TN70 ஒசூர் வண்டி. வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல், 5 சீட்டர். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். பின்னாடி நிறைய இடம் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் வண்டி தான். நல்ல ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபியூயல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், சீட் கவர் போட்டிருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். 2,50,000. ஸோ நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்டில் ஒரு அருமையான வண்டி. 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் லோக்கல் யூஸு லாங் டிரைவ் ரெண்டுக்குமே பக்காவாக யூஸ் பண்ணலாம். வண்டி சூப்பராக இருக்குது. 2010 மாடல் ஃபோர்டு ஃபிகோ, DDC என்ஜின். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. KA51 கர்நாடகா வண்டி. ஃபியூயல் டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டியூல் ஏர் பேக்கு, ABS பிரேக்கு, சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ டைட்டானியம் அப்படின்னாலே நல்ல ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,40,000, 2,40,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வேல்ஸ்வேகன் போலோ, 2013 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. KA03 கர்நாடகா வண்டி. ஃபியூயல் டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ நல்ல வண்டி உங்களுக்கு. போலோ 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். செம்ம லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல மைலேஜ் இருக்கும், நல்ல பிக்கப் இருக்கும். ஸோ வேல்ஸ்வேகன் போலோ அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு பிடிக்கும் அந்த வண்டி. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது, சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாது. இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி செம்ம கண்டிஷனில் இருக்குது, செம்ம லுக்கில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4,25,000, 4,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு VXi. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியில். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வரும், டியூல் ஏர் பேக், ABS பிரேக், ஒரிஜினல் சீட் கவர், கம்பெனி ஆடியோ சிஸ்டம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பக்காவாக இருக்குது.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2016 மாடல், ஒரே ஓனர் தான், வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. TN07 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ வண்டி உங்களுக்கு செம்ம லுக்கில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 18 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். பின்னாடி ரிவர்ஸ் ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு ZXi ப்ளஸ்ஸு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும், டாப் அண்ட் மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல், 2020, ஒரே ஓனர் தான், வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே புது வண்டி மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டி செம்ம லுக்கில் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எர்டிகா புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் KA 35 கர்நாடகா வண்டி, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்கு, ABS பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, கம்பெனி ஒரிஜினல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது, பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது, எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். வண்டி செம்ம குவாலிட்டியோட இருக்குது, அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பட்டன் ஸ்டார்ட் தான், வண்டியுமே அருமையாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா, 10 lakhs. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.